என்ன தலைவர் அது? கடம்பா கடம்பா கடம்பாவா? ஆமா. ஓ, இதான் கடம்பாவா? ஆமா. யார் செய்ய போறா? அனிதா. அனிதா. அனிதா செய்ய போதா? அனிதா கடம்பா கடல் கடல் கண்ணி அது. அனிதா கடம்பா செய்ய தெரியுமா? பார்க்கலாம் எப்படி செய்றீங்க இன்னைக்கு. கடம்பா கடம்பா என்னம்மா அனிதா என்ன செய்ய போறீங்க? கடம்பா 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 கோயம்பா. இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சீங்க? வவல் மீன் பண்ணுமா? நீ கடம்பா இன்னைக்கு கடம்பா. இதான் வந்து கடம்பா ஃபர்ஸ்ட் டைம் பண்றோம் நம்ம. ஆமா. நான் அப்பா கூட ஹெல்ப்பா இல்ல ஹெல்ப் பண்றாரா? அப்புறம் வந்து நம்ம இது கருப்பிலை கருப்பிலை. ஆமா. கரண்டி பலது சரிப்பலது அலா வெங்காயம் போட்டு. எப்படிமா கடம்பா மீன் கோயம் மாதிரி தானா? கொஞ்சம் வித்தியாசமா இருக்குமா? வித்தியாசமா இருக்கும். கொஞ்சம் வித்தியாசமா இருக்குமா? ஆமா. கரண்டி பல்ல கற்கம். கடம்பா கடையில வாங்கினீங்களா? ஆமா. எவ்வளவு இது கடம்பா? எப்படின்னா 350 ரூபா வாங்கினாங்க. 350 ரூபாய் கேட்டாங்க. 300 ரூபாய் கொடுத்தோம். அவ்வளவு ரேட் அதிகமா மீன்? ஆமா. கருப்பா கறி விலை அதிகமா தான். ஓகே ஓகேம்மா. நல்லா இத பாத்துட்டு அனிதா மெத்தட்ல கடம்பா செய்யுங்க. கடம்பா செஞ்சு பாருங்க. வந்து குழம்பு பண்ண கூடாது. நல்ல தொக்கு பண்ணா சோறுல சுட சோறுல போட்டோம்னா சாப்பிடுற மாதிரி இருக்கும். டேஸ்டா இருக்கும். இஞ்சி பேஸ்ட். இப்போ உங்க வீட்டுல எப்பவுமே சமையல் வந்து அனிதா தானா? ஆமா. அனிதா வந்து கத்து கொடுத்துருக்கீங்களா? சூப்பரா செய்யறாங்களே. அனிதா நீங்க வியாபாரத்துக்கு போனீங்களா? நீங்க போலையா? அப்படியே மொத்தம் ஒன்னா போட்டுணுமா? அது வெங்காயம் வதக்கின இது போட்டு நல்லா பெருசணும். அப்பதான் டேஸ்ட் வரும். அடுப்பு நல்லா செமையா இருக்குப்பா. ஒரு 3 கேஸ் எரியுது ஒரே அடுப்பு எரியுது. ஆமா. ஆனா அடுப்புல உட்காந்து சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. கேஸ்ல வந்து லேட் ஆகும். ஆமா. நல்லா சாப்பிடறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஆமா. நல்லா வந்து சொன்ன மாதிரியே அடுப்புல அனிதா ஞாயிற்றுக்கிழமை தான் வாரத்துக்கு போனீங்களா? வெள்ளி சனி 3 நாள் தான் வாரத்துக்கு. வீட்டுல தான் தூங்கிட்டே இருப்பீங்க போல இருக்கு. யாரு கடம்பா கோயம்புக்கு சொல்லி கொடுத்தா? அப்பாவா? ஓ பரவாயில்லையே. அம்மா எப்படி? அம்மா சமைக்க மாட்டாங்களா? அப்பா தான் வீட்டுல எல்லாமே? உடம்பு சரியில்லையா அம்மாவுக்கு? அதனால அப்பா தான். அவங்க என்னைக்குமே எங்க வீட்டுக்கார அம்மா வந்து கோயம்பு ரெடியா பண்ண மாட்டாங்க. எல்லா ஆம்பளைங்க தான் பண்ணுவோம். நாங்க பண்ணுவீங்க. ஆமா. அது டேஸ்ட் பார்த்து எங்களை விட்டு தூரமா கூட போக மாட்டாங்க. அந்த டேஸ்ட்ல மயங்கி கிடப்பாங்க. ஆமா, மயங்கி கிடப்பாங்க. இதுல என்னென்ன வகை போடணும், என்னென்ன செய்யணும், சமையல்ல அவ்வளவு டேஸ்ட வர வைக்கணும். தக்காளி நசுக்கணும். இது கடம்பா குழம்புக்கு மசாலா என்ன மசாலா என்ன போடுறீங்க? மசாலா தூள் தான் போட்டுக்கிறேன். மசாலா ஒன்னும் அரிக்கல. அதனால தூள் கொஞ்சம் ரெடி பண்றேன். அது உட்காரணும்னா 2 மணி 3 மணி நேரம் உட்காந்து மசாலாக்கு அதை வறுத்து இடிச்சு தனியா மாதிரி எடுக்கணும். அல்ல நகடை ஜம்மியா காசு. அடுத்தது கடப்பா நல்லா வந்து கடம்பா போடலாம். இத மாதிரி தண்ணியில நல்லா கைவிட்டு 2-3 தண்ணியில கைவிட்டா சும்மா நான் தேங்காய் பத்த மாதிரி இருக்கும். ஆமா, ஃப்ரெஷ்ஷா வரும். தேங்காய் பத்த மாதிரி இருக்கும். இது சோறுல போட்டு சாப்பிட்டா அவ்வளவு நல்லா இது பாரு. இது வந்து அப்படியே முறுமுறுமா ஆயிப்படும். ஆமா. அந்த தக்காளி வெங்காயத்துக்கும் அது போட்டா நல்லா உப்புன மாதிரி ஆயிப்படும். கோயம்பு வைக்க கூடாது. அத தொக்கு மாதிரி பண்ணி அந்த சோறுல போட்டு
பிசிங்கி சாப்பிட்டோம்னா நல்ல ஒரு 3 பேருக்கு அடிக்கிற மாதிரி இருக்கும். 3 பேர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆமா. அடிச்சா சாப்பிட்டு எத்தனை பேர் அடிக்க போறாங்க தெரியல நீங்க. கையை துணி வேற துணி கொடுப்பா. சரியா பேர்ட்ட है हमारे हाथ में तो बजा दो. அது கொஞ்சம் சூடு இருக்கனாலதான் துணி போட்டு செய்யுது. கேஸ்னா சூடு கம்மியா இருக்கும். ஆமா. அடுப்பு வந்து வச்சா வெறும் நல்ல எரியிற மாதிரி இருக்கும். வேகமா கொஞ்சம் வேங்கும். இப்ப வந்து கடம்பா கறி போடுறேன். அதோட கலர் மாற போகுது. அப்படியே கண்ணோட போடுறீங்களா? ஆமா. தண்ணி இல்ல அது வடிச்சுதான் போடுறேன். இல்ல கண்ணு அந்த கடம்பா கண்ணு ஒன்னாவது அது டேஸ்ட் தான். இப்ப அது வதக்கின உடனே பாருங்க அப்படியே சும்மா லட்டாட்டம் நிக்கும் மேல. दूध करते जा. இப்போ அனிதா இது சாப்பாட்டுக்கு இதே போட்டு பேசி சாப்பிடுவீங்களா இல்ல இந்த ரசம் வச்சுக்கீங்களா? சாப்பாட்டு இதே போட்டு பேசி சாப்பிடுவீங்க. இது சாம்பாரோ ரசமோ மேல பண்ணிட்டா அதோட கலர் நல்லா இருக்கும்ல. மிளகாத்தூள் இப்ப பாக்குறதுக்கு இப்படி இருக்குது. மிளகாத்தூள் போட கொஞ்சம் தண்ணி விட்டா நல்ல காட்டியா வந்துரும். ஏபிடி மிளகாத்தூளா? ஏபிடி மசாலா இருந்தா அதுக்கு மேல தூக்கிட்டு இருக்கும். ஆனா இது நல்லா காரமா சாப்பிடுவீங்க. இது கூட காரம் தான். நாங்க சாப்பிடுறது எல்லாம் கோயினாங்க காரம் தான். காரம் தான். அதான் உங்களுக்கு எந்த நோய் வர மாட்டேங்குது. ஆமா. எந்த மாதிரி நோய் இருந்தாலும் சரி சில பேர் சொல்லுவாங்க அல்சல் வந்துரும் அது வந்துரும் சொல்லுவாங்க. அவ்வளவு போட்டு சாப்பிட்டா அவ்வளவு வேர்வை தண்ணி விட்டா உடம்புக்கு நல்லது. இப்ப நீங்க சின்ன சின்ன கடம்பா சொன்னீங்கல்ல, இப்ப எவ்வளவு பெருசாகி போச்சு பாருங்க. पानी भर ले भाई वार्ती कौन करो இத ஃப்ரை பண்ணலாம். வறுக்கலாமா? இத ஃப்ரை கூட பண்ணலாமா? இப்படி பண்ணலாம். ஃப்ரை பண்ணலாம். குழம்புக்கு ஃப்ரை பண்ணலாம். ஆமா. பிரியாணி பாய் கூட பண்ணலாம். இத கொஞ்சம் இது மாதிரி வேக அடிச்சு எடுத்துட்டு நீ போட்ட மசாலா அதெல்லாம் போட்டு சோறு வடிச்சிட்டு அது மேல பிரியாணி போடுறல அப்ப மேல தூவிட்டா சாப்பிடறதுக்கு அவ்வளவு டேஸ்டா இருக்கும். நீங்க வந்து பிரியாணி ரொம்ப வித்தியாசமா பண்ணீங்களாமே அப்படியே? ஆமா ஆமா ஆமா. ஒரு நாள் அந்த பிரியாணி செஞ்சு காமி. நான் காட்டுறேன். ஓகே. அனிதா உனக்கு செய்து பிரியாணி செய்ய தெரியுமா? தெரியாதா? அது நான் ஒண்ணு சொல்லி கொடுக்கல. அது சொல்லி கொடுக்கலையா? ஆமா. குரு வந்து எல்லா வித்தியும் கத்து தர மாட்டாரு சிஸ்டனுக்கு. ஆமா. ஒரு வித்தை தனியா வச்சிருப்போம். தனியா வச்சு அந்த மாதிரி பிரியாணி வந்து வச்சு எல்லா வித்தியை கட்டி குடுத்துட்டா நம்மள அடிச்சிருவாங்க. ரோத்ராக பண்ண பஸ் பஸ் பேர் நாச்சு பேர் அது இறக்கும் போது போடும். கொஞ்ச நேரம் வேகட்டும். அது வேகணுமா? ஆமா. அது வேணும். சுருண்டோ நல்ல பிராய் மாதிரி வரும். பாக்குறதுக்கு தேங்காய் பத்த மாதிரி இருக்கும். இந்த கடப்பா ஒண்ணு என்னன்னா சாப்பாடுன்னு கூட சும்மா திருப்திக்கா ஒரு மனுஷா இருக்குதுன்னு சொல்லி குழந்தைங்களுக்கு ஒரு துண்டு போட்ட கூட சோறுல நல்லா அருமையா சாப்பிடும். எப்படி டேஸ்ட் மீன் மாதிரி தான் இருக்குமா இல்ல எப்படி? இல்ல டேஸ்டா இருக்கும். டேஸ்டா இருக்கும். மீன் டேஸ்டா இருக்குமா? மீன் வந்து சும்மா சாப்பிடறதுக்கு வாயில வச்சா சீக்கிரம் கரிஞ்சிரும். இது கடிக்கிற மாதிரி இருக்கும். கடிக்கிற மாதிரி இருக்குமா? அதாவது வார் மாதிரி இருக்கும். வார் மாதிரி அந்த பன்னி வார் இருக்கு பாரு. பன்னி வார் மாதிரி அது மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்.
இது ரொம்ப இதெல்லாம் வெள்ளக்காரங்க நல்ல விரும்பி சான்றாங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கு. நம்ம அவ்வளவு கையில பணம் இல்ல, 100ல ஒரு நாள் கையில காசு கிடைச்சதுன்னா இது மாதிரி வாங்கி வந்து செய்வோம். ரேட் அதிகம் இல்ல? ஆமா, ரேட் அதிகம், வாங்க முடியாது ஒரு நேரத்துல. இப்ப மீனே வாங்க முடியாது, 4 மீன் 300 ரூபாய் 400 ரூபாய் கேக்குறாங்க. அனிதா யாராச்சும் பாத்தாங்க கேட்டாங்களா? வீடியோ பாத்துட்டு கேட்டாங்களா? எல்லா பேரும் சமையல் பண்ணி சொன்னாங்க. அப்படியா? பாத்தாங்களாமா? ஆமா, எல்லா பேரும் பாத்தாங்க. அதுதான் பண்றோம் நாங்க மறுபடியும். அனிதாக்கு என்ன சொல்றாங்கன்னா, நீ இந்த சின்ன வயசுல இந்த மாதிரி சமைக்கிறிய, உனக்கு வந்து இது மாதிரி சாப்பிட்டா நல்ல டேஸ்ட், தூரத்துல நாங்க போன்ல எல்லாம் பார்த்தோம், எங்க வீட்டுக்கு செஞ்சு குடிப்பேன்னு கேட்டாங்க. அவங்க வீட்டுக்கு இப்ப அறியாத பொண்ணுனால நாங்க அனுப்ப மாட்டோம். நீ இங்க வா, இங்க வீட்டாண்டவா நானே ரெடி பண்ணி தாரே சாப்பிடுங்க. ஆனா நீங்க அந்த மசாலா அரைச்சிங்க பாருங்க, அதான் ஹைலைட். எல்லாம் அசந்துட்டாங்க ஜனம் பாத்துட்டு. என்னப்பா ஒரு குழம்புக்கு இவ்வளவு மெனக்கட்டு அவ்வளவு தூரம் அடிச்சு அத அரைச்சி வைக்கிறாங்களே அப்படின்ட்டு. அது உடம்புக்கு நல்லது. நல்லது இல்ல? ரத்தம் ஓட்டம் ஓடும். சாப்பிட்டா 2 பேரும் அடிக்கிற மாதிரி தோணும். ஆமா, 2-3 பேருக்கு அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அடிக்க முடியாது. அடிக்கூடாது. அனிதா அப்படியா இருக்கும்? தெரியாது இல்ல? ஆனா சாப்பிடுறது என் பொண்ணால சாப்பிடும், அது சொல்லாது வெளியே சொல்லாது. எங்க அப்பா தனியா மசாலால இடிச்சா நல்லதா இருக்கும். அந்த கோயம்புக்கு வாசனை பார்த்து 3-4 பேர் வருவாங்க. அதனால என்ன பண்றோம்னா நம்ம சொல்லக்கூடாது. ஆமா, சொன்னா நம்மளுக்கு இடிக்குன்னு சொல்லுவாங்க. அதனால வேற எதுவும் செய்யறேன்னு சொன்னியா அனிதா? என்னது இந்த புளிச்சக்கீரை என்ன பண்றது? மாங்காய் போட்டு எப்படி சொல்லுங்க பாக்கலாம். அதுக்கு பத்தி அது தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், அப்புறம் மாங்காய், புளிச்சக்கீரை அது போட்டு அப்புறம் ஆக்கி எடுத்து அப்புறம் மத்தப்புல வச்சு. அப்ப புளிச்சக்கீரை செய்யணும்னா தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், கத்திரிக்காய் அதை நல்லா வேக அடிச்சு தண்ணி எடுத்துடணும். மத்தாப்புல போட்டு நல்லா மிக்சி மாதிரி அரைச்சிடணும். அரைச்சிட்டு அது எடுத்துக்கோணும். அந்த சுடு தண்ணி அப்படியே விடணும். அது மறுபடி தாளிக்க சொல்ல அது போட்டு நல்லா தாளிச்சிட்டு அது அந்த தண்ணி மேல ஊத்தி அது மேல கருவாடோ இல்ல கறியோ, காஞ்ச கறி தான் போடணும். இல்லன்னா கோழிக்காய் நம்ம இது இருந்தா ஆட்டு ஜவுங்கோ, அந்த ஜவுங்கோ இல்லன்னா காது தோலுங்கோ, அது மாதிரி மெல்லிசா அறுத்து போட்டுட்டு அந்த கோயம்பு ஒரு சுத்திட்டு அப்புறம் இறக்கி விட்டா சோறு நல்லா அருமையா அள்ளி தின்ற மாதிரி இருக்கும். இது புதுசா இருக்கேன். அது மாதிரி டிஃபரெண்டா என்ன செய்யுங்க. சரி அடுத்த முறை செய்யுங்க. அடுத்த முறை வாங்க, செஞ்சு காட்டுறேன். ஓகே. இந்த பூண்டு, காஞ்ச மிளகாய் அது மாதிரி போட்டா டேஸ்ட் ஆயிடும். ஆமா, டேஸ்ட் ஆயிடும். ஒரு தாத்தா இருக்கிறார் சொன்னோம்ல, அவரு வந்து சாமிக்கு பெரியவர், சின்ன பொண்ணு பாக்கிறதுக்கு சின்ன பொண்ணு. ஆனா 6 பொண்ணு 6 குழந்தைங்க பெற்றிருக்குது. சின்ன பொண்ணு ஓரே போயிட்டாங்க. நல்லா சாப்பிடு. சுருண்ண ஒண்ணு மேல மிளகு தூள் போட்டு அப்புறம் வந்து அந்த எலுமிச்சை பயிர்ல புளி போடக்கூடாது. எலுமிச்சை வரல பெத்த வரல அப்படியே பெருசாயி திருப்பி சுருங்கி சின்னதாயிருது. ஆமா, சின்னதாயி போடும். இப்ப எலுமிச்சை போட்டு மேல தூ போல தூணும். மேல உப்பரா మొల్లమ్మ ரொம்ப ஒன்று ఎక్కత్ బైస్ காட்டு ஊய் చేసే போட்டு கொண்டு. கறி அதிகமா இருந்தா 2-3 எலுமிச்சை பழம் போடலாம். கறி கம்மியா இருக்கனால 1 எலுமிச்சை பழம் போட்டா நல்லா இருக்கும். ஏன்னா புளிப்பாய் போடும்.
இன்னைக்கு வந்து கடம்பா கடம்பா நம்ம சேனல்ல வந்து கோழி ஆடு எல்லாம் மீன் செஞ்சிருக்கோம். நீ கடம்பா வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து கடம்பா வந்து இது வந்து ரொம்ப டேஸ்டான பொருள் தான். குழம்புல போட்ட கூட அது வாசனை இருக்குதுதான். ஆனா முள்ளு இல்லாத கறி இது. ஓ முள்ளு இருக்காதா? முள்ளு இருக்காது, எதுவுமே இருக்காது. அது வல்லக்காரங்க சாப்பிடுறது. ஆமா இந்த ரேட்டுக்கெல்லாம் நம்ம சாப்பிட முடியாது. இருந்தாலும் ஒரு 100ல ஒரு நாள் நம்மளுக்கு எதனா ஒண்ணு வந்து பிசினஸ் தந்துருக்குன்னா அன்னைக்கு ஒரு 300 ரூபாய் 400 ரூபாய் கொடுத்து வந்து செஞ்சா நல்லா இருக்கும். எல்லா நாளுக்கும் அது கிடைக்காது. नौका चलून वो निम्न नागित दे बुझत बतगा हेलो तू तो नहीं कितना जा जा देखिन जा मार हम पार देखो என்ன அனிதா என்ன சாப்பிட்டீங்க காலைல? இட்லி. இட்லி இங்க கடை இட்லியா? மத்தியானம் எடுத்து வராங்க இட்லி. மத்தியானம் கூட சோறு இங்க எடுத்து வராங்க. மத்தியானம் வந்து நாங்க சாப்பாடு செஞ்சு தின்ட்டோம். என்ன செஞ்சீங்க? மாங்காய் குழம்பு தான் செஞ்சு. மாங்காய் குழம்பா? வெரி குட். மாங்காய் குழம்பு துண்ணி சாமான் எல்லாம் கழுவி வச்சிட்டேன். கடம்பு குழம்பு. இத பசங்க தான் இருப்பாங்க. நாங்க எங்கனால ஒரு கோயிலுக்கு போய்டுவோம். சரி சரி சரி. ஆடி மாசம் வந்துச்சு நிம்மே அப்படியே கோயிலுக்கு போயிடுறாங்க. அங்க பெரியபாலத்தை வெள்ளறா. அம்மா கூப்பிடுறா என்னன்னு தெரியல. ஹலோ அனிதா உனக்கு எல்லா விஷயம் கத்து கொடுத்துருக்கல. பிரியாணி தானே ஒண்ணு இல்ல. தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் அரைச்சி உள்ள போடணும். அதே மாதிரி உள்ள அரிசி போட்டுடணும். வேணா கறி போட்டுடணும். போட்டுட்டு நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணி மேல வச்சிடணும். நல்லா கொதிக்கட்டும். கொச்ச உடனே ஒரு வாசனை வரும். அப்புறம் அந்த சோறு வச்சு அவன் கட்டுறதா அது கொஞ்சம் புளி கரைச்சி போடலாம். புளி கரைச்சி போட்டுட்டா அதோட நல்ல டேஸ்ட் வரும். அப்புறம் இறக்க சொல்ல கொஞ்சம் ஆறின உடனே போட்ட உடனே பாக்குறதுக்கு கஞ்சி சோறு மாதிரி இருக்கும். இது சாம்பார் சாதம் மாதிரி சாம்பார் சாதம் மாதிரி இருக்கும். ஆனா இந்த 5 விரல் அப்படியே நக்கிக்கினே இருக்கும். கைய கழுவ தேவையில்ல. கை கழுவ தேவையில்லை. அப்படியே சாப்பிட்டு நக்கிட்டு போயிடலாம். எல்லா இடத்துலயும் இந்த கை எடுக்க முடியாது. எடுக்க முடியாது. அந்த சோறு அந்த தட்டு வெள்ளை போடும். அது தொடிக்க தொடிக்க சாப்பிட சாப்பிட ருசி. கையும் கழுவி தேவை தட்டு கழுவி தேவை இல்லையா? கழுவ தேவையில்லை. பரவாயில்லையா என்னப்பா அந்த மாதிரி ஒரு ஐட்டம் வச்சுக்கிட்டு எந்த கறி வேணா செய்யலாமா பிரியாணி? அதை ஆமா சிக்கன் மட்டன் எதுவும் செய்யலாம். சிக்கன் எதுவும் ஒண்ணு கூட செய்யலாம். அந்த கறிக்கு ஒண்ணு இல்ல. ஆனா காஞ்சி போன கறி நாங்க வந்து அந்த மாதிரி காய வச்சு பிரியாணி வச்சா இன்னும் டேஸ்டா வரும். அந்த காலத்துல சொல்றீங்க. அந்த காலத்துல இப்ப சொல்ல முடியாது. ஏதோ கறியில போட்டு பிரியாணி மாதிரி பண்ணி கொடுத்தா பசங்க அதே மாதிரி இது மூடிட்டு காலையில பண்ணி சாப்பிட்டா கூட அதே டேஸ்ட் தான் இருக்கும். ஏன்னா அந்த புளி நீங்க ஆட் பண்றீங்க. அந்த புளி போடுறோம்ல அந்த சோறு கெடாது அப்படியே இருக்கும். நாங்களாம் பிரியாணி காலைல ஒரு மதியம் 1 மணிக்கு செஞ்சாக்க 6 மணிக்கு தான் கெட்டு போயிடுது. அது காரணம் காரணம் இல்லன்னா நம்ம இது புளி போடுறது இருக்கு போடாம இருக்குதால. ஆமா साढ़े बाली चालीस वो परसाड़ ना हर बाली साढ़े पेपर पर எங்கெல்லாம் காரை ஏத்துமா அங்கெல்லாம் ஏத்துறீங்க. இப்ப பெப்பர் தூள் ஏத்துறேன். அப்படியே வெள்ளை சாதம் போட்டு அப்படியே பேசி சாப்பிட வேண்டியதுதான். ஆமா ஒரு கரண்டி போட்டு ஆளுக்கு கொஞ்சம் சோறு போட்டு ஒரு கரண்டி போட்டு கோயம்பு ஊத்திக்கின்னு வந்தா அந்த சோறுல பெருக்கி அடிச்சிடணும். ஆமா அடுத்த கோயம்பு கிடைக்காது. பெப்பர் மேல போய் தூவிடணும். இப்போ அத கொச்சு உடனே இப்ப கலர் மாற போகுது பாரு. இன்னும் கிட்ட வந்து பாருங்க ஐயா. இன்னும் கிட்ட வந்து பாருங்க அந்த சோ அது பார் இப்படி போட்டா அந்த சோறுல அப்படியே கல 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 கலன்னு கேட்கும். இந்த பார் பாக்குறது பார் மாதிரி இருக்குது பார். இப்ப அந்த குழம்பு எடுத்துட்டு அந்த கடாயில சோத்தை போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். அடிப்பீங்களா? ஆமா மிச்சமாயி போச்சுன்னா ஒரு 2-3 கரண்டி சோறு அதுல போட்டு பிசிஞ்சு அடிப்போம். அது நல்லா இருக்குங்களா? ஆமா டேஸ்டா இருக்குங்களா? கடாயில போட்டு பேசி சாப்பிட்டா ஏன்னா எண்ணெய் பொருள் வந்து நின்னு போகுது இல்ல கீழே. ஆமா ஆமா ஆமா. அது அந்த சோறு போட்டவன சுடு சோறு போட்டவன அப்படியே கலரி ஆளுக்கு ஒரு உண்டை அடிப்போம். உண்டடிப்பீங்க. அது அடிப்பீங்க. கடாய் விட்டுருவீங்க. கோயம்பு ஷார்ட் ஆச்சானாக்கா கடாய் யூஸ் பண்ணிக்கீங்க. ஆமா
அப்ப கூட அந்த கடையை விட மாட்டாங்க. விட மாட்டாங்க. இப்ப அவ்வளவுதான், ஒண்ணு விட்டா சுருண்டுடும். நம்ம தொக்கு பண்றதுனாலதான் இப்ப கொஞ்சம் தண்ணி விட்டுருக்குறேன். கோயம்பு வைக்கிற மாதிரி இருந்தா மேல அப்படியே கல 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 கலன்னு கேக்கும். கோயம்பு நல்லா இருக்காது. இது பார், இந்த சுட சுட சோறுல இப்படி அள்ளி போட்டோம்னா வேற லெவல் மாதிரி இருக்கும். அப்படியே சோத்த விட்டோம். ஆமா. கறிக்கலாம் ஐயா. பல்ல பல்ல பண்ணி இப்படி வாங்க ஐயா, இப்படி வாங்க. வரும் பாருங்க, எல்லாம் தெரு வந்து வரப்போறாங்க இப்போ. ஆமா, வாசனை போவாத கொஞ்சம் இது போடணும் கொஞ்சம். இது பெற்ற பெற்றதான் வாசனை வரும் ஐயா. இது பாருங்க, கடம்பா குழம்பு. ஆமா, கை சுட போதுங்க, சும்மா வேற லெவல் இருக்கும். இல்ல நான் ஒரு இலை எடுத்து வரேன். சின்னதான் இலை, சின்ன இலை எடுத்து வரேன். கடம்பா சாப்பிட்டதே இல்ல. இது வந்து மாங்காய் இலையே தாங்க, மாங்காய் தேக்கு இலை, மாங்காய் இலை வச்சாங்க, வாழை இலை. இலை வந்துச்சாப்பா? இலை வந்துருக்கு ஐயா. உப்பு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாக்கல. நீங்க சாப்பிட்டு பாருங்க, உப்பு கொஞ்சம் வைக்கல. எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு சொன்னதான் நான் கொஞ்சம் உப்பு போட முடியும். உப்பு கட்டுறதையா? காரம் வந்து உச்சில இருக்கிற வரைக்கும் வீக்கும். ஆமா, அப்படியே டக்குன்னு சுட சுட போடுங்க வாயில. அப்படி டேஸ்ட் பண்ண கூடாது, டக்குன்னு தூக்கி வாயில போடுங்க. பரவாயில்ல பரவாயில்ல, அது சூட போட்டதான் கொஞ்சம் கேட்கும். இல்ல இல்ல, நாக்கு வெந்தாது. நீங்க போட்டு பாருங்க. அருமையான கறி, கடப்பா கறி ஐயா சாப்பிடுறாங்க. எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்லட்டும். அப்படியே தூக்கி வாயில லட்டு வைங்க. பரபர் பரபச்சா சூப்பரா போதும் 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 ஐயா. இன்னொரு ஒரு துண்டு, ஒரே ஒரு துண்டு தான், ரொம்ப இல்ல. நானே சரி, நீங்களே பாத்து எடுத்துக்கீங்க. இது மாதிரி நீங்க ஒரு வாய் சாப்பிட்டு போனதான் எங்களுக்கும் கொஞ்சம் மனசு கேட்கும். எங்க அடுப்பு பாரு, அப்படியே சும்மா ஜோதி மாதிரி ஏறிது பாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த சோறு ஆயிடும். அப்புறம் பாருங்க, பிசிந்தி ஆளுக்கு ஒரு கொலை அப்படியே உருண்டை மாதிரி அடிப்பாங்க. காரம் இவ்வளவு காரம் சாப்பிட கிடையாது. ஐயா, ஒரே ஒரு மசாலா போட்டிருந்தா இதுக்கு மேல நீங்க வாயில வச்சுக்க முடியாது. அதனாலதான் கொஞ்சம் தூள், ஏபிடி தூள் போட்டுருக்காரு. பெப்பரு, ஆமா, இந்த மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகி அப்படியே ஒரு தேன் மாதிரி இன்னைக்கு. ஆமா, இதே வந்து பீச்ல உக்காந்து நல்லா பீர் அப்படியே லைனை வச்சு இந்த டேஸ்டுக்கு உக்காந்தாங்கன்னா அந்த கடையை கிடைக்காது. கடையே கிடைக்காது. வீட்டுக்கு போயிடுவாங்களா? ஆமா, கடையை தூக்கி போயிடுவாங்க. ஓகே ஓகே ஐயா, நன்றி ஐயா. நன்றி, ரொம்ப சூப்பரா இருக்கு. அனிதா போல்டா. அனிதா தான் வந்து ரொம்ப இப்போ ஏற்கனவே ஒரு மீன் குழம்பு வச்சாங்க, சூப்பரா இருந்தது. இந்த கடம்பா குழம்பு அதை விட ரொம்ப சூப்பரா இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.